ஒரு காலத்தில் பசுமையாக பறந்த காட்டின் நடுவில் ஒரு புத்திசாலி நரியும் மெதுவாக நடக்கும் ஒரு ஆமையும் வாழ்ந்தனர். அவை இரண்டும் மிக நல்ல நண்பர்கள். தினமும் சூரியன் உதயமானதும் காடு முழுவதும் ஒளிபரவும் போது அவர்கள் புதிய அனுபவங்களுக்காக வெளியே சென்றனர். ஒருநாள் அவர்கள் காட்டின் ஆழத்தில் ஒரு பழைய மரத்தின் அடியில் மின்னும் ஒரு பொருளைக் கண்டனர். அது ஒரு மாயக் கடிகாரம். அதில் பொன்னிறத்தில் ஒளிவீசும் ஊசிகள், சுற்றிலும் மந்திர எழுத்துகள். நரி அதை பார்த்தவுடன் ஆச்சரியமடைந்தது. ஆமை மெதுவாக அதனெருகே வந்து பார்த்தது. கடிகாரம் ஒரு அதிசய ரகசியத்தை கொண்டிருந்தது. அது நேரத்தை நிறுத்தவும் முந்தைய நாளுக்கு திரும்பவும் முடியும். அந்த நேரத்தில் காற்று மெதுவாக அடித்தது. பறவைகள் கீச்சென பாடின. காட்டின் அமைதியில் அந்த கடிகாரம் ஒளி வீசத் தொடங்கியது. நரி அதை சோதிக்க முயன்றது. நேரம் திடீரென நின்றுவிட்டது. இலைகள் அசையாது, நீர் ஓடாது, பறவைகள் பறக்காது, எல்லாம் உறைந்தது போல. ஆனால் அந்த நிமிடத்தில் ஆமை தன் மனதில் ஒன்றை நினைத்தது. நேரம் நின்றால் வாழ்க்கை எப்படி அழகாக இருக்கும். சிறிது நேரத்திலேயே அவள் உணர்ந்தாள், வாழ்க்கையின் இனிமை நேரத்தின் ஓட்டத்தில்தான் உள்ளது. மெதுவாக ஆமை கடிகாரத்தின் ஊசிகளை மீண்டும் திருப்பியது. காடு மீண்டும் உயிர்ப்புடன் மலர்ந்தது. பறவைகள் பாடின, இலைகள் அசைந்தன, நீர் ஒலித்தது. நரி அந்த அனுபவத்தால் ஒரு பாடம் கற்றது. நேரத்தை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. அன்ற நாளிலிருந்து நரி மற்றும் ஆமை இருவரும் தங்களின் நேரத்தை மதித்து ஒவ்வொரு நாளையும் நன்றாக கழிக்க முடிவு செய்தனர். சூரியன் மறையும் நேரத்தில் அவர்கள் இருவரும் சிரித்துக்கொண்டு வானத்தை நோக்கினர். ஏனெனில் அவர்கள் உண்மையை உணர்ந்திருந்தனர். நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை அழகாகும். Thanks for watching. Subscribe me.